ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தா பாரத் பாலிடெக்னிக் காலேஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் படிச்சவங்களா இருந்தால் நம்ம காலேஜுக்கு நம்ம போகிறோம். வாங்க போகலாம். இந்த ரோட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்குங்க. ஆனால் இந்த தடவை போகும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆல்ரெடி காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க நேரத்தில் காலேஜ் வேறு யார் கண்ட்ரோலில் கூட இருந்திருக்கலாம். நம்ம வாங்க பார்ப்போம். ஆனால் வந்துட்டு காலேஜ் பாரத் பாலிடெக்னிக் அப்படிங்கிறது இன்னையிலிருந்து இல்லை. அது வந்துட்டு வேறு ஏதோ ஒரு காலேஜாவோ வேறு ஏதோ ஸ்கூலாவோ ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம படித்த பாரத் பாலிடெக்னிக் காலேஜாக மட்டும் இனிமேல் இருக்காது. அப்படிங்கிறத எனக்கு ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம காலேஜை பார்ப்போம். சார், காலேஜுக்குள்ளார வந்துட்டு இவரை பார்க்காம நம்ம உள்ளார போகவே முடியாதுங்க. அப்படி உள்ளார போய்ட்டுன்னு வச்சுங்க, பிடி சட்டை ஏன்டா முடி வெட்டல, ஏன்டா இன்மன்ல, ஏன்டா ஷூ எங்கடா அப்படின்லே ஒரு மாட்டி விட்டுருவார். இதில் மட்டும் மாட்டி விட்டால் பரவாயில்ல. இவர் அதுக்கு மேலே மேக்ஸ் வாத்தியார்கிட்ட ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, இல்லை டெஸ்ட்டில் நீ கண்டிப்பாக ஃபெயிலு தான் அப்படிங்கிற மாதிரி இவர் மாட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். அதனால் இவருக்கு நம்ம விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே காலேஜுக்குள்ளே போவோம். வாங்க. விநாயகர்கிட்ட நம்ம காலேஜ் படிக்கும்போது என்னென்ன வேணுங்கிறதுலாம் ஒரு சில ஞாபகம் வந்ததுங்க. அந்த மிஸ் வரக்கூடாது, அந்த மேம் வரக்கூடாது, இந்த சார் வரக்கூடாது, இன்றைக்கி எந்த சார்ட்டி திட்டே வாங்கக்கூடாது, எப்படியாவது இந்த இடத்த இந்த ஹோம்ஒர்க் பிடிக்காது அவங்களுக்கு தெரியாமல் எஸ்கேப் ஆகி ஓடிடணும், இந்த டெஸ்ட்டில் எழுதாமல் எப்படியாவது லேபுக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்ட இதெல்லாம் ஞாபகம் வருதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள், நீங்கள் நம்ம விநாயகர்கிட்ட வேண்டுன அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலேஜுக்குள்ளே வரும்போது அப்பாவோட ஃபஸ்ட் டைம் ஃபீஸ் கட்ட காலேஜுக்குள்ளே வந்ததெல்லாம் ஞாபகம் வருதுங்க. அதுவும் ஹச்ஓடி ரூம் முன்னாடி ஹச்ஓடி ரூம்குள்ளே இப்போ போகும்போதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லீவுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்கு நின்னது, ரெக்கார்ட் நோட் எடுத்துகிட்டு வராதுக்கு சார்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு நின்னது, இந்த மாதிரி நான் நிறைய ஞாபகம் வருது. ஹச்ஓடி சார் விக்னேஸ்வரன் சார், அப்புறம் கிரி சார், சரவணன் சார், சக்தி சார், தமிழ் மேம், கோபால் சார், செல்வமணி சார், அப்புறமேட்டு பிடி சார், ஜெயக்குமார் சார், இந்த மாதிரி நிறைய பேர் ஞாபகம் வருது. உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் பேர் ஞாபகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் ஸ்டாஃப்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதுக்காக தான் முடிஞ்சால் உங்கள் ஸ்டாஃப்ஸோட பேர் ஞாபகம் இருந்ததுன்னா அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஐடி கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் லேபில் வந்துட்டு டேபிள் மேலே சும்மா தான் இருந்தது. இதில் வந்துட்டு பார்த்தோம்னா சாந்தி மேம் அப்புறம் ஒரு சில ஸ்டாஃப்ஸோட ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் இருக்க ஸ்டாஃப்ஸ் யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் தெரிவிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான இடங்க. பயங்கரமானலாம் சும்மா சொன்னாங்க. இப்போ நம்ம போகிறது வந்துட்டு பார்த்தோம்னா என்னோட ஃபைனல் இயர் கிளாஸ் ரூமுக்கு தான் வந்துட்டு போகிறோம். ஹாஸ்டலில் படிக்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னாங்க நான் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்த், செல்வா இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஹாஸ்டலில் இருப்போம். நாங்கள் தான் ஹச்ஓடி ரூமில் போய் சாவி ஃபஸ்ட் இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஞாபகம் வருது. நாங்கள் கதை ஓப்பன் பண்ணி உள்ளார வரும்போது இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தோம்னா செகண்ட் இயர் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஷட்டர் போட்டோம்னா அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தோம்னா ஃபைனல் இயர் கிளாஸ் ரூம். ரெண்டு இதுக்கும் நல்ல ஒரு ஷட்டர் தான் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. இந்த கடைசியில் கிடக்கிற இந்த பெஞ்சில் தான் நான், என்னோடய ஃப்ரெண்டு விக்காஸு, கோபி இவங்கெல்லாம் உட்காந்துருப்போம். அப்படியே எனக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்ரீகாந்த், செல்வா இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு ராமு, அப்புறம் அரவிந்த், ரவி இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. மணி என் ஃப்ரெண்டு, அவன் ரீசெண்டாக இறந்துட்டான். அவன் தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயரு. அவனோட பெஞ்ச் இது தான். அவங்க முன்னாடி தான் உட்காந்துருப்பான். அப்படி கொஞ்சமாக படி ஏறி உள்ளார வந்தோம்னா பசங்களோட பேர், ஃபைனலாக எக்ஸாம் நடந்த பேர் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி மேம் எங்களோட ட்விட்டர் மேம் இவங்க தான். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குங்க.
கிளாஸ் ரூமில் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கால் பண்ணியா சொல்லுங்கடா. என்னோடய பெஞ்சில் கொஞ்ச நேரம் எனக்கு உட்காரணும்னு தோணுச்சுங்க. நான் அப்படியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். அப்போ எனக்கு தோணுன ஒரு டைலாக். ஐயோடி என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்? மூட்டுக்கள் எத்தனை வகைப்படும்னா முட்டைகள் எத்தனை வகைப்படும் எழுதி வச்சுக்கிறேன். நீ உருப்படுவ, நீ உருப்படுவ. உங்க மாதிரி ஆளுங்களும் ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? எங்காச்சும் ஏற்கனவே போய் தூக்கிக்கிட்டு விவசாயம் பண்ண போங்கடா. போடா போடா. நாஸ்டாலஜிக் மூமெண்ட்னு சொன்னேன். அது உங்களுக்கு உண்மையாலுமே அப்படி இருந்ததா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சீனியர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, ஜூனியர் பசங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற கிளாஸ் ரூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூமுங்க. ஃபைனல் இயர்லாம் நாங்கள் படிக்கும்போது இந்த கிளாஸில் தான் இருந்தாங்க. இப்போ என்ன டிபார்ட்மெண்ட் கிளாஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்னோடய அரியர்ஸ் எல்லாம் இந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து தான் கிளியர் பண்ணேன். அது வேறு விஷயம் பார்த்துக்கங்களேன். இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளோட செகண்ட் ஃப்ளோர் அண்டு தேர்ட் ஃப்ளோர்லாம் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸ்லாம் போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி ரூமு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் ட்ரிபிள் இருக்குது. இப்போ நம்ம மேலே போனோம்னா ஃபஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட்டோட இருக்கும். இங்கே வந்துட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார போய் பார்த்தோம்னா அங்கே அவங்க யூஸ் பண்ண கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸில் யாராவது நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் ரூம் எங்களோட ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம். இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட் இயர் படித்தோம். இப்போ இது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கிளாஸ் இருக்குது. பேர்லேயே எழுதியிருக்காருங்க, கோகுல்ராஜ், கிஷோர். எங்களோட ஃபஸ்ட் இயருங்க. இதெல்லாம் டேபிள்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் இயர்லேருந்து அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடில் போனோம்னு பார்த்தீங்கன்னா ஈசி டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஈசி லேப் தான். இதிலலாம் ஒரு நாள் கூட வந்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா லேபில் ஒன்றுமே செய்ய தெரியாது. இன்னும் பேந்த பார்த்துட்ருப்பேன். யுவராஜ்னு சொல்லிட்டு ஒரு டெக்னீஷியன் அண்ணா இருப்பாங்க. அவங்க தான் ஏதோ கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க. லேபெல்லாம் பார்க்குறதுக்கே அப்படியே எல்லாம் உடஞ்சி கிடக்க மாட்டேங்குதுங்க உள்ளார பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னு பார்த்தோம்னா காலேஜோட ஃபுல் வியூ இருக்கும். இதிலலாம் அப்பப்போ தேன் கூடு கட்டுங்க இந்த மரத்துலலாம்.
அப்படியே இது வந்துட்டு பார்த்தோம்னா ஃபைனல் இயருங்க. அந்த பக்கம் இருக்கிறது ஃபஸ்ட் இயர். நாங்கள் படிக்கும்போது இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. இது வந்துட்டு இசி டிபார்ட்மெண்ட்டு. காலேஜோட ஃபுல் வியூ பாருங்கள். இதுக்கு மேலே எதுவும் பேச வரும்ல, இருக்கிற மியூசிக்கோட காலேஜோட ஃபுல் வியூ, அந்த ஸ்கைக்கும் அந்த எண்டு வரைக்கும் அப்படியே நான் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே வாங்க, இப்போ வந்துட்டு இசி டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மெக்கானிக்கல் கிளாஸ் ரூம்லாம் கூட இன்னும் பார்க்கல, சிடி கிளாஸ் ரூம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இசி கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு இசி கிளாஸ் ரூம்லாம் எப்படி இருக்குது, நாங்கள் படிக்கும்போது இருந்த மாதிரி இருக்கா இல்லை வேறு எதாவது பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே சென்றால், என்னடா ஃபேனெல்லாம் உடச்சி வச்சுருக்கீங்க பாவிகளா? ஓ, இது இசி டிபார்ட்மெண்ட் கிளாஸ் மாதிரி இல்லைங்க, இது வந்துட்டு ஈஸிக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸு கிளாஸ் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. ஃபேனெல்லாம் உடச்சி வச்சுருக்கானுங்க. காசு கட்டி காலேஜ் வேணும்னா ஃபேன் உடச்சி வச்சுருக்கானுங்க பாருங்கள். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் வந்துட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சைடு போகலாம் வாங்க. இங்கெல்லாம் 2 பீரியடாக வெளியில் இங்கேயே உக்காந்துருந்தோங்க ஒரு நாள்லாம் ஃபஸ்ட் இயரில். இதுக்கு மேலே மொட்டை மாடி போகலாம், ஆனால் லாக் பண்ணியிருப்பாங்க. இது எங்களோட ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ அடுத்து போகிறது மெக்கானிக்கல். இந்த ஹாலில் கடைசியாக 2002 தான் எக்ஸாம் நடந்திருக்க மாட்டேங்குது. டேட்டு போட்டிருக்குது 24/7/2002. சரி, 2022. என்ன இதில் பாதி சற்று இறங்கியிருக்கு, பாதி சற்று ஏறி இருக்கு. ஓப்பனில் தான் இருக்கா? நான் வரேன். இங்கேருந்து பார்த்தோம்னா கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு, எங்கள் டிபார்ட்மெண்ட்டு. மெக்கானிக்கல் எப்பவுமே ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க, கிங் ஆஃப் மெக்கு, செகண்ட் இயர். சின்னதாக இருந்தது, நல்லா வளர்ந்துருச்சு.
கிளாஸில் சார் வராங்களா இல்லையான்னு இப்படி தாங்க எட்டி பார்ப்போம். இங்கே இருந்துட்டு இப்படி இழுத்து மூடுற காலேஜுக்காக எதுக்கடா வீடியோ போடுற அப்படின்னு யாராவது யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில்ங்க ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எதையாவது ஒன்று நம்ம கற்றுக் கொடுப்போம். அந்த மாதிரி இந்த காலேஜ் வந்துட்டு எனக்கு எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு இந்த காலேஜ் கிவ்ஸ் எவ்ரிதிங், அதாவது லைஃப்பில் எனக்கு எல்லாத்தையுமே இந்த காலேஜ் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, நல்ல நண்பர்கள், எங்கே போனாலும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இந்த காலேஜிலேருந்து நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக நல்ல வேலை எனக்கு இந்த காலேஜ் மூலமாக கிடச்சிருக்கு. எவ்ரிதிங் இன் திஸ் காலேஜ் தான் எனக்கு வந்துட்டு பார்த்தோன்னா லைஃப் கொடுத்துருக்கு. அப்பேற்பட்ட காலேஜ் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த காலேஜை பற்றி நான் வீடியோ போடுறதுல எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுது. இப்போ நம்ம போகிற இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் லேப் தான் நம்ம போயிட்டுருக்கோம். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் லேப் இப்போ எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. இப்போ மெக்கானிக்கல் லேப் தான் போயிட்டுருக்கோம். நான் BEEE, அதாவது என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போவுமே ஒரு அதர் கோர்ஸ் ஒன்று வரும், BEEE அப்படிங்கிறது. பக்கத்தில் வந்துட்டு EEE லேபு, லெஃப்ட் சைடில் EEE லேபு, ரைட் சைடில் மெக்கானிக்கல் லேபு. அப்போ ரேராக 2-3 டைம் தான் நம்ம வந்துட்டு இந்த லேபுக்கே வந்திருப்போம். மேக்ஸிமம் சொல்லப்போனால் ஒரு வாழ்க்கையே 3வது தடவை மெக்கானிக்கல் லேபுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி இப்போ மெக்கானிக்கல் லேபுக்குள்ளே உள்ள வரோம் பாருங்கள். நிறைய திங்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுருக்காங்க. இன்ஜின் நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு பெரிய இன்ஜின் இருக்குது. இது கார் இன்ஜினா இல்லை டிராக்டர் இன்ஜினா இல்லை என்ன இன்ஜினும் எனக்கு தெரியல. உங்களுக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஜினில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் எல்லாம் கலந்து கிடக்குதுங்க. நீங்கள் படிக்கும்போது இருந்த மெக்கானிக்கல் லேபே தான் இப்போவும் இருக்கா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? ரெட் கலரில் போட்டு என்னவாக இருக்கும் எனக்கு தெரியலங்க. என்னென்னு மேக்ஸிமம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தந்த பொருள் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. நமக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியாது. சரிங்க, வாங்க நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகலாம். ஹாஸ்டலுக்கு தாங்க போகிறோம். இந்த ஹாஸ்டலில் வந்துட்டு நாங்கள் படிக்கும்போது இந்த ஃபெசிலிட்டிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற காலேஜெலாம் கூட இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, மொபைல் அலோட் இருந்தது. நைட்டு ஸ்டடி வந்துட்டு 10:30 முடிஞ்சதுக்கு வந்துட்டு 12 o'clock வரைக்கும் கம்ப்யூட்டர் லேபு தனியாக எங்களுக்கு வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபெசிலிட்டிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு காலேஜ்லேயுமே இல்லை. ஆனால் இப்போ அவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்த காலேஜ் இன்றைக்கி வந்துட்டு க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க எனக்கு இருக்குது. ஹாஸ்டலில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சில சின்ன மெமரிஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் வந்துட்டு போயிடும் பாருங்கள். ஹாஸ்டல் சேரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு இந்த ஹாஸ்டல் வந்திருப்பேன். ஆனால் எனக்கு ரூம் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு 8:30 ஆயிடுச்சு. நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ரூமே கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த ஹாஸ்டலில். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ஹாஸ்டலில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட கிடையாது. அது மாதிரி எல்லா ரூமும் பூட்டும் போட்டிருந்தாங்க. ஒரு ரூமில் பூட்டு போடாமல் திறந்துருந்தது. ஆனால் அதில் பெயிண்ட் டப்பா நிறைய இதெல்லாம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு காட்டல. மெஸ்ஸில் மட்டும் போய் இப்போ சாப்பிட்லான்னு போகிறோம், வாங்க போகலாம். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் மெஸ்ஸுக்குள்ளே இப்போ தான் முதல் டைம் வரும். டேபிள் அலைன்மெண்ட்லாம் மாறவே இல்லை, அப்படியே இருக்குதுங்க. இன்றைக்கி நமக்கு ஸ்பெஷலாக என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வச்சுருக்காங்க. அதுக்கு சைடிஷாக ஊறுகாய் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம்லாம் மேக்ஸிமம் என்னென்னா ஸ்டாஃப்ஸ் உட்காந்து சாப்பிடுவாங்க, பசங்களும் உட்காருவாங்க. ஸ்டாஃப்ஸ் மேக்ஸிமம் இந்த பக்கம் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. தயிர் சாதம் சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கேன்டீன் பக்கம் வந்துட்டோங்க. கேன்டீன் வந்துட்டு பார்த்தோம்னா பசங்க யாருமே இல்லை. க்ளீன் பண்ணுற ஆயமோ இவங்கெல்லாம் தான் இருந்ததுனால அவங்களுக்கான ஃபுட்டு தான் அட்டில் மெனு வச்சுருந்தாங்க. அதுதான் நாங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். அதனால் பசங்களே இல்லைங்கிறதுனால கேன்டீன் க்ளோஸில் தான் இருந்தது. முன்னெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா நாங்கள் படிக்கும்போது கிட்டத்தட்ட 8.5 வருஷம் ஆச்சு நாங்கள் காலேஜ் முடிச்சு. 8 வருஷம் முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தோம்னா
பிரியாணிலேருந்து எல்லாமே இருக்கும். ஒரு ஆவரேஜாக இருக்கும். நம்ம வெளியில் போய் சாப்பிட்றது பதிலாக நம்ம இங்கேயே சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் இங்கே இருக்க இந்த மாங்காய் மரம், இந்த பின்னாடி இருக்கிற புளி மரத்துக்கிட்ட தான் உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் இந்த மோட்டர் ரூம் பக்கத்தில் கூட உட்காந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். மலரும் நினைவுகள்லாம் ஞாபகம் வருதுங்க. இந்த இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நிறைவேட்டாங்க. முன்ன வந்துட்டு பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு மரம்லாம் இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாதை மாதிரி இருக்கும். நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண புதுசில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 மரத்துக்கு நடுவில் ஒரு பாதை போகிற மாதிரி இருக்கும். அந்த பாதையில் அப்படியே அந்த தளவு வரைக்கும் நடந்து போயிட்டு அப்படியே நடந்து வருவோம். பேசிகிட்டே லைப்ரரி வரைக்கும் வந்துட்டோங்க. லைப்ரரியில் உள்ளார வந்த உடனே நாங்கள் ஐயப்பா சேவா சங்கத்தில் சபரிமலைக்கு கேம்புக்கு போயிருந்தோங்க. அப்போ வாங்கின ஷீல்டெல்லாம் இருந்தது. இந்த ஷீல்டு என் கையால் நானே வாங்கினேங்க. இந்த ஷீல்டு இப்போ லைப்ரரியில் இருக்குது. அப்புறம் இப்போ பெயிண்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. லைப்ரரி சுச்சுவேஷன் இதுதான். உண்மையை சொல்லப்போனால் டைம் டு லீவ் த பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இதுதான். இனிமேட்டு பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் அது இருக்காது. நம்ம வேணால் பாரத் பாலிடெக்னிக் காலேஜில் படித்தோன்னு சொல்லலாம். ஆனால் இனிமேட்டு பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் இது இருக்காது. வேறு ஏதாவது ஸ்கூலாவோ இல்லை வேறு ஏதாவது காலேஜாவோ வேறு ஏதாவது தான் இருக்கும். ஆனால் பாரத் பாலிடெக்னிக் காலேஜை மட்டும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு நாஸ்டால்ஜி மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் பிபிசி.